11 மாநிலங்களுக்கு போறாங்க. இந்த 11 மாநிலங்களுக்கு போய் கும்பமேளால கலந்துக்கிட்டவங்க என்ன மாதிரியான இடர்பாடுகள சந்திச்சாங்க? அங்க உயிரிழந்தவர்கள் யார் யாரு? என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏறக்குறைய 136 பேருக்கு மேல காணாம போயிருக்கிறாங்க கும்பமேளால. காணாம போனவங்கள்ல உயிரோடு எத்தன பேர் இருக்கிறாங்க? இறந்தவங்க எத்தன பேர் இருக்கிறாங்க? அப்படிங்கிற கணக்கெடுப்பு எதுவுமே இல்ல. இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, இப்ப 25,00,000 தந்ததா சொன்னாங்கல்ல. இப்ப இதுல கொஞ்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்கல்ல. ஏற்கனவே இருந்த நோயின் காரணமாக இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நோயின் காரணமாக இறந்து போனாங்கன்னு சொல்லியிருந்தா, அப்ப இந்த 25,00,000 யார் எடுத்துட்டு போனா? பாஜகக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்களான்ற கேள்வி இருக்கு. இந்த கணக்கே பொய் கணக்கு அப்படின்னு பிபிசி தன்னுடைய கட்டுரையில வெளியிட்டிருக்குல்ல. அப்ப ஏன் உண்மை கணக்க வெளியிடல? 44 கோடி பேர் பங்கேற்கிறாங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு அரசு வெளிப்படைத்தன்மையோடு இயங்க வேண்டாமா? ஒரு விவகாரத்தை இந்த அரசு நாட்டு மக்களுக்கு எப்படி சொல்லணும்? இப்ப காணாம போனவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க இந்த கும்பமேளா நடந்த பகுதிகளை சுற்றி தான் இருக்கிறாங்களா? இல்ல வேறு எங்கேயாவது போயிட்டாங்களா? வேற எங்காவது போயிருந்தா இதுவரைக்கும் ஏன் அவங்க தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியல? உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியல? அவ்வளவு என்ன ஒரு 10 நாள் அலைஞ்சு திரிஞ்சா ஒரு போன எடுத்து பேச முடியாதா? தொடர்பு எண்ணு கிடையாதா? பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நிச்சயமாக இருக்கு. அப்ப ஏன் இதுவரைக்கும் அவங்க எல்லாம் தொடர்புக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நீங்க பொருள் கொள்ளணும். அப்ப இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை ஏன் இந்த அரசு மறைக்குது?